ஒரு எறும்பு கூட்டங்கள் எல்லாம் மழைக்காலம் வரப்போது. நமக்கான உணவ நம்ம சேமிச்சு வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடின உழைப்பால தன்னுடைய உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வீடு திரும்பி வரும்போது பெரிய காத்தடிக்குது. அந்த காத்துல அவங்களுடைய உணவெல்லாம் பறந்து போயிடுது. அந்த சோகத்துல அந்த எறும்பு அங்கேயே நிக்குது. என்ன பண்றது? நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே அப்படின்னு. ஆனா எறும்புகள் ஒருபோதும் மனம் தளராது. மறுபடியும் தன்னுடைய முயற்சிய எடுக்குது. மறுபடியும் உணவு சேகரிக்கணும்னு சொல்லி உணவெல்லாம் தேடி போகுது. தேடி போய் உணவெல்லாம் எடுத்துட்டு வருது. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குட்டி யானை கேட்குது, போன தடவ காத்தடிச்சுச்சு. அதனால உங்க உணவெல்லாம் போயிருச்சு. இந்த தடவ காத்தடிக்கலையோ! இப்ப அந்த காத்த நான் அடிக்கிறேன் பாருங்க." அப்படி சொல்லிட்டு இந்த யானை செய்து வேகமா ஊதுது. ஊதுனோனே அதுகளுடைய உணவெல்லாம் பறந்து போயிருது. பறந்து போன சோகத்துல அந்த எறும்புகள்லாம் அழுதுகிட்டு அங்கேயே நிக்குது. இத பார்த்துக்கிட்டு இருந்த குருவி அந்த எறும்புகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுது. "கவலைப்படாதீங்க. அந்த யானைக்கு தக்க பதிலடி நம்ம குடுப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன்." அப்படி சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்கன்னா, எறும்பு கூட்டங்கள் எல்லாம் யானையுடைய தும்பிக்கைக்குள்ள நுழைஞ்சிரணும் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், அதே மாரி எறும்புகள் எல்லாம் என்ன செய்யுது, யானையோட தும்பிக்கைக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த தும்பிக்கையிலருந்து ஊர்றத தாங்க முடியாத யானை அங்கும் இங்கும் குதிக்குது. குதிச்சுட்டு, அது என்னடா எவ்வளோதான் மூச்சு விட்டாலும் அந்த எறும்புகள் அந்த தும்பிக்கையிலருந்து வெளியில விழு